வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்து கொள்ளும் நான் காலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். சைபர் குற்றவாளிகளால் அபகரிக்கப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலரை மீளப்பெற முயற்சிப்பதாக நிதியமைச்சின் செயலாளர் அறிவிப்பு. எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்தில் பொறியுள்ளனர் என முன்னாள் அமைச்சர் பெரேரா சாடு. மணல் விநியோகம் தொடர்பான நடைமுறையை உடனடியாக வழக்கு ஆளுநர் பணிப்புரை. ரத்னபுரி கட்டட தொகுதி அதிகாலை தீ விபத்தில் 90 கடைகள் சேதம். கிழக்கு மாகாணத்தில் அகலங்களாக்கப்பட்ட தனியார் காணிகள் தொடர்பில் மட்டக்களப்பில் கலந்துரையாடல். வவுனியா ரயில் மோதி ஒருவர் பலி. கிறிஸ் கொடுக்கல் நாமலில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்தியா தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வெற்றிகரமாக நிறைவு. தொடர்பது முதன்மை செய்தி. சைபர் குற்றவாளிகளால் அபகரிக்கப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலரை மீண்டும் பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதாக நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரியபெரும தெரிவித்துள்ளார். சைபர் குற்றவாளிகளால் நிதி அமைச்சிலிருந்து அபகரிக்கப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் முடிந்தவரை பெருமளவான தொகையை மீண்டும் பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதாக நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரியபெரும தெரிவித்துள்ளார். அமைச்சின் மண்டபத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். සිස්ටම් එකට ඇතුළු වෙච්ච හැකර්ස්ලා මේ වගේ සයිබර් අපරාධයක් කරලා තියෙන බව. එතකොට ஹேக்கர்கள் மின்னஞ்சல் ஊடாக அமைச்சின் கட்டமைப்புக்குள் நுழைந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஆஸ்திரேலிய தூதுவர் மற்றும் கடன் வழங்குனர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதத்தில் சைபர் குற்றவாளிகள் எமது கட்டமைப்புக்குள் நுழைய முயற்சிப்பதை நாம் அறிந்து கொண்டோம். இது தொடர்பான தகவல்கள் கிடைத்ததும் சம்பந்தப்பட்ட வெளிநாடுகளுடன் தொடர்பு கொண்டு எமது நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படாதவாறு தடுத்து அதனை தீர்த்தோம். எனினும் இதற்கு முன்னரும் இவ்வாறான சம்பவம் நடந்திருக்கலாம் என எமக்கு தோன்றியது. அதனால்தான் கடந்த கால கொடுப்பனவுகள் குறித்து ஆராயும் வேலை திட்டத்தை தயார் செய்தோம். அதற்காக காலம் எடுத்துக்கொண்டோம். அதன் போதே கடந்த ஜனவரி மாதத்திலும் ஒரு கொடுப்பனவின் போது ஹேக்கர்களின் செயற்பாடு இடம்பெற்றுள்ளமை கண்டறியப்பட்டது. මේ පිළිබඳව ඒගොල්ලන්ට දැනුම எதிர்க்கட்சியினர் ஜனாதிபதி பதவியின் மீதான ஆசையினால் அரசாங்கத்தின் பொறியில் சிக்கியுள்ளனர் என முன்னாள் அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் இப்போது பிளவுபட்டுள்ளது. நாட்டை பொறுப்பேற்க ஆட்கள் இருக்கிறார்களா என்பதற்கு சிறந்த தீர்வு நிர்வாக ஜனாதிபதி முறையை ஒழிப்பதாகும். ஆனால் எதிர்க்கட்சியினர் ஜனாதிபதி பதவியின் மீதான ஆசையினால் அரசாங்கத்தின் பொறியில் சிக்கியுள்ளனர் என முன்னாள் அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். අවසානයට ඇවිල්ලා තියෙන මේ අර හැකර් කෙනෙක්ට இந்த அரசாங்கத்தின் புதிய பிரச்சனை ஒரு ஹேக்கர். அரசாங்கம் செலுத்த வேண்டிய கடன் தவணை ஒரு ஹேக்கரின் கணக்கிற்கு சென்றுள்ளது. இது ஒரு சாதாரண மின்னஞ்சல் செய்தி தொடர்பான பிரச்சனை அல்ல. இது இந்த அரசாங்கத்தின் கடுமையான கவனக்குறைவாகும். நிலக்கரி கொள்வனவு மற்றும் கொள்கலன் தொடர்பான விடயங்களிலும் இதுவே நிலைமை. தவறு நடந்ததை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள், ஆனால் அது ஊழல் இல்லை என்கிறார்கள். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் ஊழல் இல்லை என்று தப்பித்துக் கொள்ள பார்க்கின்றார்கள். இவர்கள் கொடுக்கும் பதில்கள் பிரச்சனையை விட மோசமானவை. இவர்களுக்கு அரசாங்கத்தை வழிநடத்த தெரியவில்லை. இந்த அரசாங்கத்திடம் பொறுப்பு கூறல் இல்லை. இவ்வாறான பிரச்சனைகளால் அரசாங்கம் செய்யும் நல்ல வேலைகளும் மறைந்து போகின்றன. அரசாங்கம் முன்னெடுக்கும் சமாதான நடைப்பயணம் ஒரு நல்ல விடயம். ஆனால் அது அமெரிக்காவில் நடந்த விதத்திற்கும் இலங்கையில் நடப்பதற்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது. ஹேக்கர் பிரச்சனையால் அரசாங்கம் இன்று தர்ம சங்கடத்தில் உள்ளது. இதனை மூடி மறைக்க இப்போது யாரையாவது தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.
இந்த அரசாங்கம் இப்போது பிளவுபட்டுள்ளது. நாட்டை பொறுப்பேற்க ஆட்கள் இருக்கிறார்களா என்பதற்கு சிறந்த தீர்வு நிர்வாக ஜனாதிபதி முறையை ஒழிப்பதாகும். ஆனால் எதிர்க்கட்சியினர் ஜனாதிபதி பதவியின் மீதான ஆசையினால் அரசாங்கத்தின் பொறியில் சிக்கியுள்ளனர். அனைவரும் ஒன்றிணைய இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஐக்கிய மக்கள் சக்தி மே தினத்தை நடத்துவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி அதில் இணையும் என்றும் கூறுகிறது. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி தமக்கு அழைப்பு வரவில்லை என்கிறது. பொதுஜன பெரமுன மே தினத்தை நடத்தப் போவதில்லையாம். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய முடியாமல் இருப்பது அரசாங்கத்திற்கே சாதகமானது. அனுரகுமார திசாநாயக்க அவர் தனது பழைய அடையாளத்தை மறைத்து புதிய பயணத்தை தொடங்கவே இந்த அரசாங்கத்தை உருவாக்கினார். மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக அவர் மிகவும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுகிறார். அவர் இடது பக்கம் சமிஞ்சை போட்டு வலது பக்கம் திருப்புவது போல செயல்படுவதை நாம் தெளிவாக காண்கிறோம். ஆனால் இந்த பயணம் நீண்ட தூரம் செல்லாது. ஏனெனில் பழைய பழக்க வழக்கங்கள் மீண்டும் வெளிவர தொடங்கியுள்ளன. විරුද්ධ පක්ෂය බෙදලා තියාගන්න හැමදාම විධායක ජනාධිපති අහෝසි කරනවා කියපු උදවිය විධායක ජනාධිපති කරන්නේ තියාගන්න උත්සාහ. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க டான் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு வருகை தந்தார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், நகர அபிவிருத்தி அமைச்சரும் நாடாளுமன்ற சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க நேற்று டான் நிறுவனத்திற்கு சிநேகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள டான் தொலைக்காட்சி தலைமையகத்திற்கு வருகை தந்த அமைச்சரை நிறுவனத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி இனா செல்வச்சந்திரன் மற்றும் பணியாளர்கள் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து டான் தொலைக்காட்சியின் விசேட நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றிலும் அவர் கலந்து கொண்டார். இந்த நேர்காணலின் போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களின் உட்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து அமைச்சர் விரிவாக விளக்கம் அளித்தார். வடபகுதிக்கான போக்குவரத்து சேவைகளை நவீனமயமாக்கல் மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கம் போன்ற விடயங்கள் இதன்போது முக்கியத்துவம் பெற்றன. மேலும் தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் அபிலாசைகள், காணி விடுவிப்பு மற்றும் மலையக மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கம் கொண்டுள்ள நிலைப்பாடுகளையும் அவர் தெளிவுபடுத்தினார். டான் தொலைக்காட்சியின் இலக்கு குழுவான தமிழ் பேசும் மக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், இனங்களுக்கு இடையில் உண்மையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும், பொருளாதார ரீதியாக அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சுபிட்சமான நாட்டை கட்டியெழுப்பவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரான்ஸ் இலங்கை பாராளுமன்ற நட்புறவு சங்க உறுப்பினர்கள் அடங்கிய தூதுக்குழு சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்னவை சந்தித்து கலந்துரையாடியது. இலங்கை மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் பிரான்ஸ் செனட் சபையின் பிரான்ஸ் இலங்கை பாராளுமன்ற நட்புறவு சங்க உறுப்பினர்கள் அடங்கிய தூதுக்குழு இலங்கை சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்னவை பாராளுமன்றத்தில் சந்தித்து கலந்துரையாடியது. இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவு, பொருளாதார ஒத்துழைப்பு, சுற்றுலாத்துறை வளர்ச்சி, GSP 10 வர்த்தக சலுகை, கடல்சார் பாதுகாப்பு மற்றும் நீல பொருளாதார வளர்ச்சி போன்ற முக்கிய விடயங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. பிரான்ஸ் இலங்கைக்கு வழங்கி வரும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்த சபாநாயகர் குறிப்பாக சுற்றுலா மற்றும் வர்த்தக துறைகளில் இருநாட்டு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பிரான்ஸ் தூதுக்குழுவும் நீர் சுத்திகரிப்பு, கல்வி, ஆடை தொழில் உள்ளிட்ட துறைகளில் இலங்கையுடன் கூட்டாண்மையை மேம்படுத்த தயாராக இருப்பதாக தெரிவித்தது. அதேவேளை இலங்கை பிரான்ஸ் பாராளுமன்ற நட்புறவு சங்க உறுப்பினர்களுடனும் மேலதிக கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதுடன் பொருளாதாரம், சமூக முன்னேற்றம் மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான புதிய ஒத்துழைப்பு வாய்ப்புகளும் ஆராயப்பட்டன. இந்த சந்திப்பு இலங்கை மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையிலான பாராளுமன்ற மற்றும் பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. மணல் விநியோகம் தொடர்பில் பொதுவான நடைமுறையை உடனடியாக அறிமுகப்படுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் உள்ளூராட்சி ஆணையாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக மணல் விநியோகத்தை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அதனை நடைமுறைப்படுத்தி அனைத்து மன்றங்களுக்கும் பொதுவானதொரு நடைமுறையை உடனடியாக அறிமுகப்படுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் உள்ளூராட்சி ஆணையாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். வடக்கு மாகாண நிதியும் திட்டமிடலும் சட்டமும் ஒழுங்கும் காணி மின்சக்தி வீடமைப்பு நிர்மாணம் சுற்றுலா உள்ளூராட்சி மாகாண நிர்வாகம்
கிராம அபிவிருத்தி, வீதி அபிவிருத்தி, மோட்டார் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து ஆகிய அமைச்சின் கீழ் இயங்கும் திணைக்களங்களின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் ஆளுநர் தலைமையில் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஆளுநர் முக்கிய வழிகாட்டல்களை வழங்கினார். உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண துறை சேரிக்கான நிதி வருவாயை அதிகரிக்கும் வகையில் புதிய பொறிமுறை அவசியமாகும். குறிப்பாக குடிமுக சான்றிதழ் பெறுவதை உறுதிப்படுத்த கண்காணிப்பு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இந்த சான்றிதழை பெற்றுக்கொள்ளாமல் வணிக நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் நிறுவனங்களை அடையாளப்படுத்தி அவற்றுக்கு எதிரான முதல்கட்ட நடவடிக்கையாக அறிவித்தல்களை காட்சிப்படுத்த வேண்டும். இது தொடர்பான மாதாந்த முன்னேற்ற அறிக்கையை உள்ளூராட்சி ஆணையாளர் சமர்ப்பிக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சொந்தமான கடைகளை பெற்றுக்கொண்ட உரிமையாளர்கள் அவற்றை வீதிகளுக்கு முரணாக வேறு நபர்களுக்கு மாற்றியுள்ளனர். இது தொடர்பான குழப்பங்களை தீர்க்க விசேட குழுவொன்றை அமைத்து ஆராய்ந்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். வடக்கு மாகாணத்தில் லஞ்ச் கட்டுப்பாட்டு விவகாரத்தில் எட்டப்பட்டுள்ள முன்னேற்றத்தை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும். இதற்காகவும் விசேட கண்காணிப்பு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். அத்துடன் வாழை இலை பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் உள்ளூராட்சி மன்றங்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இவ்வாறு ஆளுநர் குறிப்பிட்டார். யாழ் மாநகர சபைக்குட்பட்ட சிறுவர் பூங்காக்களில் உள்ள விளையாட்டு உபகரணங்களின் தரம், பாதுகாப்பு மற்றும் அவற்றின் போதாமை குறித்து பொதுமக்கள் முன்வைக்கும் முறைப்பாடுகள் தொடர்பில் ஆளுநர் விசேட கவனம் செலுத்தினார். அதிகளவானோர் கூடும் பூங்காக்களில் தரமான உபகரணங்களை விரைவாக கொள்வனவு செய்து நிறுவுமாறு ஆளுநர் மாநகர சபை ஆணையாளருக்கு பணிப்புரை விடுத்தார். இப்பூங்காக்களில் கடைகள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளுக்கான அனுமதி வழங்கப்படும் போது பொலித்தீன் பாவனை தடை என்ற நிபந்தனையை உள்ளடக்க வேண்டும் என ஆளுநர் வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் மாகாண வீடமைப்பு திட்டத்தின் முன்னேற்றம் சிறப்பாக உள்ளதாக அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். உள்ளூராட்சி திணைக்களத்தின் சார்பில் கருத்து தெரிவித்த ஆணையாளர் ஆளணி வெற்றிடங்களால் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் வழமையான நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் தித்வா பேரிடர் மீள்கட்டுமான நிதி ஆகியவற்றின் கீழ் பணிகள் முறையாக இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு ஏற்ப திட்டங்களை எவ்வாறு வினைத்திறனாக முன்னெடுப்பது என்பது குறித்து நிதி பிரதி பிரதம செயலாளர் விளக்கம் அளித்தார். சுற்றுலாத்துறையை பொறுத்தவரை அடையாளம் காணப்பட்டுள்ள சில புதிய திட்டங்கள் குறித்து மேலதிக நேரடி கள ஆய்வுகளின் பின்னரே இறுதி முடிவெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. கிராமிய அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் காணி ஆணையாளர் அலுவலகங்களின் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் ஆராயப்பட்டது. இதில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், ஆளுநரின் செயலாளர், அமைச்சின் செயலாளர், பிரதி பிரதம செயலாளர்கள், உள்ளூராட்சி ஆணையாளர், மாநகர சபை ஆணையாளர்கள், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்கள், மாகாண பணிப்பாளர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இரத்தினபுரி பொதுச்சந்தை கட்டட தொகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 90 கடைகள் சேதமடைந்துள்ளன. இரத்தினபுரி நகரில் அமைந்துள்ள இரத்தினபுரி பொதுச்சந்தை கட்டட தொகுதியில் இன்று அதிகாலை 3:40 மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 90 கடைகள் சேதமடைந்துள்ளன. 3 மாடிகளை கொண்ட இந்த சந்தை தொகுதியின் 2வது மாடியிலேயே இத்தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தினால் காய்கறிகள், பழங்கள், அரிசி, பருப்பு, சீனி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் உள்ளிட்ட பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களை சில்லறையாகவும் மொத்தமாகவும் விற்பனை செய்யும் பல கடைகள் முற்றாக எரிந்துள்ளன. இரத்தினபுரி மாநகர சபை மற்றும் பலாங்குடை நகர சபை என்பன இணைந்து தீயணைக்கும் பணிகளில் ஈடுபட்டன. தீயினால் பாதிப்படைந்த கட்டட தொகுதியில் உள்ள வர்த்தகர்களுக்கு மேற்படி சந்தை கட்டட தொகுதியின் வாகன தரிப்பிடமான கீழ் மாடியில் தற்காலிகமாக வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுக்க சப்ரகமுவ மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்னவினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. திருகோணமலை தோப்பூரில் கமநல சேவை நிலையங்களுக்கு காற்றழுத்த துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன. திருகோணமலை தோப்பூர் கமநல சேவை நிலைய பிரிவில் உள்ள விவசாய சங்கங்களுக்கு முதல் கட்டமாக 5 காற்றழுத்த துப்பாக்கிகள் தோப்பூர் கமநல சேவை நிலையத்தில் வைத்து இன்று வழங்கப்பட்டன. விவசாய நிலங்களை காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக தோப்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாய சங்கங்களுக்கு காற்றழுத்த துப்பாக்கிகள் கையளிக்கப்பட்டன. இந்நிகழ்வில் தோப்பூர் கமநல சேவை நிலையத்தின் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் SI பாரிஸ், கமநல சேவை நிலைய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
கிழக்கு மாகாணத்தில் அரசு திணைக்களங்களால் சுவீகரிக்கப்பட்ட தனியார் காணிகள் தொடர்பில் மட்டக்களப்பில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. கிழக்கு மாகாணத்தில் குடியிருப்பு, வாழ்வாதாரம் மற்றும் கலாச்சார அடையாளங்களுக்குரிய காணிகள் பறிக்கப்பட்டமை அடிப்படை உரிமை மீறல் என வலியுறுத்தியும் அவற்றினை மீள மக்களிடம் ஒப்படைக்க வலியுறுத்தியும் முன்னெடுக்கப்பட்ட காணி வார நிகழ்வின் இறுதி நாள் நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. கிழக்கு மாகாணத்தில் காணிகளை இழந்தவர்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை முன்வைக்கும் வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. மட்டக்களப்பு சர்வோதயம் மண்டபத்தில் அகம் மனிதவள நிலையம் மற்றும் சூழலியல் நீதிக்கான மக்கள் கூடல் ஆகிய அமைப்புகள் இணைந்து கிழக்கு மாகாண காணி வலையமைப்பு ஊடாக இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தன. அகம் மனிதவள நிலையத்தின் பணிப்பாளர் கண்டுமணி லவகுகராசா, சூழலியல் நீதிக்கான மக்கள் கூடல் அமைப்பின் இணைப்பாளர் தானா கிருஷாந்த் ஆகியோரின் கூட்டு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இணைப்பாளர் AL இசுதீன், முன்னாள் கிழக்கு காணி ஆணையாளரும் காணி விசேட மத்தியஸ்தர் சபை தவிசாளருமான K குருநாதன் ஆகியோர் சிறப்பு வளவாளர்களாக கலந்து கொண்டனர். திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் காணிகளை இழந்த மக்கள், காணி வலையமைப்பின் உறுப்பினர்கள், சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்பாளர்களாக அழைக்கப்பட்டனர். காணிகளை இழந்துள்ள மக்கள் எதிர்கொண்ட பிரச்சினைகள், சவால்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் தமது காணிகளை மீளப் பெற்றுக் கொள்வதற்கு சட்ட ரீதியாக முன்னெடுக்க வேண்டிய செயல்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. காணிகளை இழந்த மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அனுப்புவதற்கான மகஜர் ஒன்றும் மட்டக்களப்பு மாவட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இணைப்பாளர் AL இசுதீனிடம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இரத்தினபுரி, களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்கு விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. களுகங்கை பெருக்கெடுப்பதன் காரணமாக இரத்தினபுரி, களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுக்கும் நோக்கில் வேலை திட்டம் ஒன்றை செயல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இதற்காக 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் சப்ரகமுவ மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்ன தெரிவித்துள்ளார். இரத்தினபுரி மாவட்டத்தில் வெள்ள அபாயம் ஏற்படும் பகுதிகளுக்கு 10 படகுகள் உட்பட உயிர்காப்பு உபகரணங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு சப்பகமுவ மாகாண சபை வளாகத்தில் இடம்பெற்றது. நிகழ்விற்கு தலைமை வகித்து உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அரச நிதியிலிருந்து வழங்கப்படும் உபகரணங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துமாறும் ஆளுநர் வலியுறுத்தினார். 2025ஆம் ஆண்டில் இரத்தினபுரி, கேகாலை ஆகிய மாவட்டங்களுக்கு மாகாண சமூக சேவைகள் அமைச்சினால் 2 கோடி ரூபாய் செலவில் 40 படகுகளும் உயிர்காப்பு உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டது. இதேவேளை 2026ஆம் ஆண்டில் 90 படகுகளையும் உயிர்காப்பு உபகரணங்களையும் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் ஆளுநரின் பொதுமக்கள் தொடர்பு அதிகாரி புஷ்பகுமார் திசாநாயக்க, மாகாண சமூக சேவை அமைச்சின் செயலாளர் பிரதீபிகா டி இலுக்கும்பர, மாகாண சமூக சேவை ஆணையாளர் சத்துரி ரத்நாயக்க, உதவி சமூக சேவை ஆணையாளர் கசுன் ஹபரட்ன, உதவி இயக்குனர் NKN அமரசேன உட்பட பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அமைதிக்கான பாத யாத்திரையின் போது மாத்தளையில் இடம்பெற்ற ஒரு மனிதாபிமான சம்பவம் மக்களை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. உலக நல்லிணக்கத்தையும் சகவாழ்வையும் கட்டியெழுப்பும் நோக்கில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சர்வதேச அமைதிக்கான பாத யாத்திரையின் போது மாத்தளையில் இடம்பெற்ற ஒரு மனிதாபிமான சம்பவம் பொதுமக்களை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. வணக்கத்துக்குரிய பஞ்சாயக்கார தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினர் இன்று மாத்தளை அலுவிகாரையிலிருந்து கண்டி ஸ்ரீ தலரா மாளிகை நோக்கி பாத யாத்திரை ஆரம்பித்தனர். பக்தி உணர்வுடன் மக்கள் வீதியோரங்களில் திறந்திருந்த நிலையில் பௌத்த பாராயண பாடல்களுடன் ஆன்மீக பயணம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பாதையோரத்தில் ஒரு தம்பதியினர் தங்களது பச்சிளம் குழந்தையை துணியில் படுக்க வைத்து பாத யாத்திரையில் கலந்து கொண்ட தேரர்களின் ஆசிர்வாதம் பெற காத்திருந்தனர். இதை கவனித்த வணக்கத்திற்குரிய பஞ்சாக்கார தேரர் உடனடியாக தனது பயணத்தை நிறுத்தி குழந்தையின் அருகே சென்று அதனை ஆசீர்வதித்ததுடன் அன்புடன் கொஞ்சியும் ஆசிகள் வழங்கினார். ஒரு ஆன்மீக தலைவர் மக்கள் கூட்டம் மத்தியில் சிறு குழந்தைக்காக தனது பயணத்தை தாமதப்படுத்தி காட்டிய இந்த கருணமிகு செயல் அங்கிருந்த அனைவரையும் உருக்கமடைய செய்தது. தமது குழந்தைக்கு தேரரின் ஆசீர்வாதம் கிடைத்த மகிழ்ச்சியில் பெற்றோரும் நெகிழ்ச்சியுடன் நன்றியை தெரிவித்தனர். அமைதிக்கான பாத யாத்திரையின் உண்மையான நோக்கம் இது எங்களை இணைப்பதே என்பதை இந்த சம்பவம் வெளிப்படுத்தியுள்ளதுடன் நல்லிணக்கம் மற்றும் மனிதாபிமானத்தின் அருமையை மீண்டும் உணர்த்திய நிகழ்வாக இது பாராட்டப்படுகிறது.
முரநாகலை மாவட்டத்தில் உள்ள கபில்வத்தை முருகன் ஆலயத்தின் வருடாந்த யாத்திரை சிறப்பாக இடம்பெற்றது. முனராகலை மாவட்டத்தின் பெருங்காட்டு பகுதியில் அமைந்துள்ள புனித கபில்வத்தை முருகன் ஆலயத்தின் வருடாந்த புனித யாத்திரை சிறப்பாக நிறைவுற்றது. குழுக்கள் ஆற்றங்கரையொட்டி அமைந்துள்ள இப்புனித தலம் இயற்கை அழகினால் குழப்பப்பட்டதுடன் கற்பக விருட்சம் என பக்தர்கள் போற்றும் ஒரு புளிய மரம் ஒன்றை தன்னகத்தை கொண்டுள்ளது. இந்த இடம் முருகப்பெருமான் தவம் செய்த தலமாகவும் ரிஷிகள் முனிவர்கள் தவமிருந்த புனித நிலமாகவும் இதிகாச புராண வரலாறுகளுடன் தொடர்புடையதாகவும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. இவ்வாண்டு யாத்திரை சித்தர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. சகலருக்கும் நலன் வேண்டி யாகங்கள், விசேட பூஜைகள் உள்ளிட்ட ஆன்மீக நிகழ்வுகள் பக்திபூர்வமாக இடம்பெற்றன. இந்த யாத்திரையில் கலந்து கொண்ட பக்தர்கள் 21 நாட்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை நினைத்து ஆன்மீக பயணத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மற்றும் சிங்கள சகோதர இன மக்களின் ஒருங்கிணைந்த பங்கேற்பு இவ்விழாவிற்கு இன ஒற்றுமையின் அழகை எடுத்துக்காட்டாக அமைத்து காட்டியது. பல பக்தர்கள் வெகு தொலைவில் இருந்து வருகை தந்து பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் இன்று இடம்பெற்ற ரயில் விபத்தில் வயோதிப பெண் உயிரிழந்துள்ளார். வவுனியாவில் இருந்து திருநாள்குளம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் வயோதிப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் முச்சக்கர வண்டி சாரதி படுகாயமடைந்துள்ளார். படுகாயமடைந்த சாரதி வவுனியா பொது வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 1030 கிலோகிராமுக்கும் அதிகமான உலர்ந்த மஞ்சள் பறிமுதல் செய்யப்பட்டது. கற்பிட்டியில் உள்ள தில்லையடி கடற்கரை பகுதியில் இலங்கை கடற்படை நடத்திய விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 1030 கிலோகிராமுக்கும் அதிகமான உலர்ந்த மஞ்சள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதன்படி கற்பிட்டியவியில் உள்ள தில்லையடி கடற்கரை பகுதியில் வடமேற்கு கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பலான விஜய நடத்திய இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமான 26 பைகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. இதன்போது சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பைகளில் அடைக்கப்பட்டிருந்த சுமார் 1030 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சள் கையிருப்பை கடற்படை கைப்பற்றியது. மேலும் இந்த நடவடிக்கையின் மூலம் கைப்பற்றப்பட்ட உலர்ந்த மஞ்சள் இருப்பு மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கற்பட்டி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ரஷ்ய தூதுவர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே ஆகியோருக்கு இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இலங்கை மற்றும் ரஷ்யா நாடுகளுக்கு இடையிலான இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜகர்கான் மற்றும் இளைஞர்கள் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு உத்தியோகபூர்வமாக இன்று அமைச்சரக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை இளைஞர் மற்றும் விளையாட்டுத் துறைகள் வழியாக மேலும் விரிவுபடுத்துவது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு இடையில் அறிவு, அனுபவம் மற்றும் திறன்களை பகிர்ந்து கொள்ளும் பரிமாற்ற திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பாக முக்கிய ஆலோசனைகள் இடம்பெற்றது. இதன்போது ரஷ்யாவில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாடுகளில் பங்கேற்குமாறு ரஷ்ய தூதுவர் அமைச்சர் சுனில் குமார கமகேவுக்கு உத்தியோகபூர்வ அழைப்பை விடுத்தார். மேலும் ரஷ்யாவின் நவீன விளையாட்டு தொழில்நுட்பங்கள் மற்றும் மேம்பட்ட பயிற்சி முறைகளை இலங்கைக்கு அறிமுகப்படுத்துவது குறித்தும் இரு தரப்பினருக்கும் இடையில் கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் தின்னுது சமன் ஹன்னாயக்க, அமைச்சின் செயலாளர் அருண பண்டார, அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் ரஷ்ய தூதரகத்தின் 2ஆம் செயலாளர் கலினா குக்லினா உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இலங்கை இளைஞர்களுக்கு சர்வதேச ரீதியிலான புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் இந்த சந்திப்பு முக்கிய மைல்கல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவன பெயரை பயன்படுத்தி நிதி மோசடி இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி நிதி மோசடி ஒன்று இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வாட்ஸ்அப்பினூடாக அந்நிறுவனத்தின் சேவை என நம்ப வைத்து 3 போலி இணையதளங்கள் மூலம் ஸ்ரீலங்கன் APK எனும் தொலைபேசி செயலியை தரவிறக்கம் செய்ய தூண்டுவதனூடாகவே இந்த மோசடி அரங்கேறுகிறது. இந்த செயலியானது அபாயகரமான பேங்கிங் ட்ரோஜன் மென்பொருள் எனவும் இதனை நிறுவுவதன் மூலம் தொலைபேசியை தூரத்திலிருந்து கட்டுப்படுத்தும் அனுமதியை மோசடியாளர்கள் பெறுவார்கள் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பணப்பரிமாற்றத்தை செய்ய வைத்து கடவுச்சொல், வங்கி கணக்கு விவரங்கள் உறுதிப்படுத்துதல், தரவுகளை பெற்று சட்டவிரோதமாக வங்கி கணக்குகளுக்குள் நுழைந்து பணத்தை கொள்ளையடிக்கின்றனர். இதற்காக 077 45 58 361 மற்றும் 011 777 19 79 மற்றும் 074 11 42 208 அவற்றோடு 077 597 12 09 மற்றும் 074 32 68 200 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே இவ்வாறான மோசடிகளில் சிக்க வேண்டாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கிரீஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாமலுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கிரீஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை மே மாதம் 29ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுவந்துரகோட முன்னிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதியான நாமல் ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார். அதற்கமைய குறித்த வழக்கு விசாரணைகளை மே மாதம் 29ஆம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டார். இலங்கையில் ரக்பி விளையாட்டை மேம்படுத்துவதற்காக என கூறி இந்திய கிரிஷ் நிறுவனத்திடம் இருந்து 70 மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்று அதனை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பில் சட்டமா அதிபரினால் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு நகரில் லொரி ஒன்று விபத்துக்குள்ளானது. மட்டக்களப்பு நகரில் இன்று அதிகாலை கண்டெய்னர் லொரி ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ளான லொரியின் சாரதி மற்றும் நடத்துனர் காயங்களின்றி உயிர் தப்பியுள்ளனர். கொழும்பிலிருந்து பொருட்களை ஏற்றிக்கொண்டு வந்த கண்டெய்னர் லொரி மட்டக்களப்பு திருகோணமலை வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த போதே விபத்துக்குள்ளாகியது. வீதியை விட்டு விலகி தொலைத்தொடர்பு தூண்களையும் உடைத்து கடை ஒன்றுடன் மோதி லொரி நின்றுள்ளது. விபத்து காரணமாக தொலைத்தொடர்பு சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. சாரதி சிறிய காயங்களுக்குள்ளாகி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் வேறு எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என மட்டக்களப்பு தலைமையக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் தொலைத்தொடர்பு சேவையினை மீள செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொலைத்தொடர்பு நிறுவனமும் முன்னெடுத்துள்ளது. பஞ்ச புராணம் ஓதும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா கண்டி நாவலப்பேட்டையில் இடம்பெற்றது. கண்டி மாவட்டம் நாவலப்பேட்டை கதிரேசன் மாதிரி ஆரம்ப பாடசாலையில் இடம்பெற்ற பஞ்சபுராணம் ஓதுதல் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. பாடசாலையின் அதிபர் பே லோகேஸ்வரன் தலைமையில் இந்தியா கந்தர்வக்கோட்டை கையிலை அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பஞ்சபுராண பாடல்களை முறையாகவும் பக்தியுடனும் மோதி திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் கையிலை அறக்கட்டளையின் ஸ்தாபகர் ரா துரைசாமி, திட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவ வி பொன்னம்மாள் ஆகியோரால் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இப்போட்டி மாணவர்களிடையே ஆன்மீக அறிவையும் தமிழ் பண்பாட்டு விழுமியங்களையும் வளர்க்கும் வகையில் அமைந்ததாக பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதன்போது அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மதுபான சாலைகள், இறைச்சி கடைகள் மற்றும் மீன் விற்பனை நிலையங்களை 3 நாட்களுக்குள் மூடுவதற்கு கேகாலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தில் எஹி பசிகோ அமைதி நடைப்பயணம் நடைபெறவுள்ள காலை பகுதியில் வீதியோரங்களில் உள்ள அனைத்து மதுபான சாலைகள், இறைச்சி கடைகள் மற்றும் மீன் விற்பனை நிலையங்களை
3 நாட்களுக்கு மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையானது நாளை 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு அமுலில் இருக்கும். கடுகண்ணாவு முதல் வரக்காபுல வரையான பிரதான வீதியை அண்டிய பகுதியில் உள்ள கடைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. சுற்றுச்சூழல் அமைச்சரும் கேகாலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவருமான தம்மிக்க பட்டபெந்தி தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. சப்ரகமுவ மாகாண ஆளுநரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவருமான சம்பா ஜானகி ராஜரத்ன உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். புதிய வாகனங்களுக்கான இலக்கு தகடுகளை மே மாதத்தில் இருந்து விநியோகிக்க முடியும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. புதிய வாகனங்களுக்கான தரப்படுத்தப்பட்ட பதிவு இலக்க தகடுகளை எதிர்வரும் மே மாத இறுதியில் இருந்து விநியோகிக்க முடியும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசாங்க நிதி பற்றிய குழுவுக்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் அழைக்கப்பட்டிருந்த போது இந்த விடயம் தெரிய வந்தது. யுத்த காலத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இலக்க தகடுகளில் மாகாணங்களை அடையாளப்படுத்தும் குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டன. தற்போது போலீசாரிடம் அதனை சரிபார்ப்பதற்காக கருவிகள் இல்லாமை மற்றும் பாதுகாப்பு தேவை குறைந்துள்ளதால் மாகாண குறியீடுகளை நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வாகன உரிமையாளர்கள் தங்களது விருப்பமான பெயர்களை இலக்க தகடுகளில் பொறித்துக் கொள்வதற்கான விசேட முறைமை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. முறையான திட்டமிடல் இல்லாத கல்வி சீர்திருத்தங்களால் 1ஆம் மற்றும் 6ஆம் தர மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என கல்விசார் நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கல்வி சீர்திருத்தங்கள் காரணமாக 1ஆம் தரம் மாணவர்களின் கல்வி சீர்குலைந்துள்ளது. 6ஆம் தர மாணவர்கள் பின்னோக்கி சென்றுள்ளனர். இவ்வாறாக கல்விசார் நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் உலப்பனை சுமங்கல தேரர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණවල ඛේදවාචකය පිළිබඳව கடந்த காலங்களில் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து சமூகத்தில் பரவலான விவாதங்கள் எழுந்துள்ளன. தற்போதைய அரசாங்கம் தனது திட்டமிடப்படாத செயல்பாடுகளின் மூலம் கல்வியையும் சீர்குலைக்க முயல்கிறது. முறையான திட்டமிடலின்றி அவசரமாக இந்த சீர்திருத்தங்களை செயல்படுத்த எடுக்கும் முயற்சிகள் பெரும் சிக்கல்களை உருவாக்கியுள்ளன. மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பல வாய்ப்புகள் பறிபோயுள்ளன. சமூக முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அல்லது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் எத்தகைய திட்டங்களையும் நாம் கடுமையாக எதிர்ப்போம். 6ஆம் வகுப்பு ஆங்கில பாடப்புத்தகத்தில் முறையற்ற இணையதள முகவரி சேர்க்கப்பட்ட விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி இதற்கு பொறுப்பானவர் யார் என்பதை அரசாங்கம் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. இந்த சம்பவம் வெளியாகி 4 மாதங்கள் கடந்த நிலையிலும் இதற்கு பின்னால் இருந்தவர்கள் மீது முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதை மீறி நாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று முறையிட்டோம். அமைச்சரின் செயலாளரின் தலைமையில் 6ஆம் வகுப்பு ஆங்கில பாடப்புத்தகத்தில் முறையற்ற இணையதள முகவரி பதிவேற்றப்பட்டது குறித்து ஆராய குழு நியமிக்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த குழுவும் இல்லை, அதன் அறிக்கையும் இல்லை. ஆபாச இணையதளத்தை இணைத்த நபரும் இல்லை, பொறுப்பு கூற வேண்டிய எவரும் இல்லை. கடந்த 3 மாதங்களாக கல்வித்துறை தொடர்பாக எந்த ஒரு முறையான விசாரணையோ அல்லது அறிக்கையோ சமர்ப்பிக்கப்படவில்லை. கல்வியை திட்டமிட்டே சீரழிக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கான புதிய பாடத்திட்டத்தின் கீழ் 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பாடப்புத்தகங்கள் இன்னும் முழுமையாக வழங்கப்படவில்லை. 2ஆம் மற்றும் 3ஆம் தவணை கல்விக்கான பாடத்திட்டங்கள் இன்னும் வழங்கப்படவில்லை. ஆசிரியர்களுக்கான பயிற்சிகளும் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. பாடத்திட்டம் இல்லாமல் மாணவர்களை 2ஆம் தவணை வகுப்பறைக்குள் அமர வைத்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்காமல் அவர்களை வகுப்பறைக்குள் அனுப்புவது இதுதானா நீங்கள் சொன்ன மறுசீரமைப்பு? අපි මේ පිළිබඳව දැන ගැනීමට අමාත්‍යංශය වෙත පැමිණීමට බලාපොරොත්තු වෙනවා. போலீஸ் ஆட்சேர்ப்பு வயது எல்லை குறித்து சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்கள் பொய்யானவை என போலீஸ் ஊடகப் பிரிவு விளக்கம் அளித்துள்ளது. இலங்கை போலீஸ் திணைக்களம் மற்றும் விசேட அதிரடிப்படைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படவுள்ள பயிலுனர் அதிகாரிகளின் வயது எல்லை தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் குறித்து போலீஸ் தலைமையகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கை போலீஸ் சேவையின் பயிலுனர் போலீஸ் கான்ஸ்டபிள், பெண் போலீஸ் கான்ஸ்டபிள்
மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் சாரதி ஆகிய பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு தொடர்பாக கடந்த மார்ச் 27ஆம் தேதியிடப்பட்ட 2482 இலக்க அரச வர்த்தமானி அறிவித்தல் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த விண்ணப்பங்கள் நிகழ்நிலையூடாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பங்களை ஏற்கும் இறுதி தேதி எதிர்வரும் மே 8ஆம் தேதி என குறிப்பிடப்பட்டுள்ளது. வர்த்தமானியின்படி வயது எல்லைகளாக பயிலுனர் போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் 18 வயதுக்கு குறையாதவராகவும் 24 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும். பயிலுனர் போலீஸ் கான்ஸ்டபிள் சாரதிகள் 18 வயதுக்கு குறையாதவராகவும் 28 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும். மேற்கூறப்பட்ட அனைத்து பதவிகளுக்குமான வயது எல்லை 28 வயது வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் உண்மையற்றவை என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இவ்வாறான போலி தகவல்களை பரப்புபவர்களை கண்டறிய விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எனவே இவ்வாறான போலி செய்திகளை நம்ப வேண்டாம் எனவும் அரச வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை தகுதிகளை கொண்டிருப்பின் மாத்திரம் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து நேர்முக பரீட்சைகளில் கலந்து கொள்ளுமாறும் விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட மருத்துவ சங்கத்தின் புதிய தலைவராக பொது வைத்திய நிபுணர் டாக்டர் மூனா முருகமூர்த்தி பொறுப்பேற்றுக் கொண்டார். மட்டக்களப்பு மாவட்ட மருத்துவ சங்கத்தின் புதிய தலைவர் பதவியேற்கும் நிகழ்வும் வருடாந்த மாநாடும் சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மருத்துவ சங்கத்தின் முன்னாள் தலைவரும் சிறுபிள்ளை வைத்திய நிபுணரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளருமான பேராசிரியர் விஜி திருக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக யாழ் போதனா வைத்தியசாலையின் ஓய்வு நிலை வைத்திய நிபுணர் டாக்டர் சேனாதிராஜா ஆனந்தராஜா கலந்து கொண்டார். சிறப்பு அதிதியாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி கலந்து கொண்டார். மட்டக்களப்பு மாவட்ட மருத்துவ சங்கத்தின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் டாக்டர் மூனா முருகமூர்த்தி மற்றும் மருத்துவ சங்கத்தின் உறுப்பினர்கள் அதிதிகள் நிகழ்விடத்திற்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் விஜி திருக்குமரின் வரவேற்பு உரையுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகியது. புதிய ஆண்டிற்கான தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள வைத்திய நிபுணர் டாக்டர் மூனா முருகமூர்த்தி தலைவர் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார். பல்வேறு கலை கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் வைத்தியத்துறையின் சிறப்பு விருதுகளும் வழங்கப்பட்டன. அம்பாறை சாய்ந்தமருது மல்ஹரூஸ் ஷம்ஸ் மகா வித்தியாலயத்தில் பற்சிகிச்சை நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களின் பல் மற்றும் வாய் சுகாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அம்பாறை கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் சாய்ந்தமருது மல்ஹரூஸ் ஹம்ஸ் மகா வித்தியாலயத்தில் புனரமைப்பு செய்யப்பட்ட பாடசாலை பற்சிகிச்சை நிலையம் நேற்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. பாடசாலை அதிபர் எம்.ஜி. நஸ்லின் ஹிப்கா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஷஹிலா இசுதீன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நிலையத்தினை நாடாவட்டி திறந்து வைத்தார். நிகழ்வில் பிராந்திய கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு பிரிவின் பொறுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் எம்.சி.எம். மாஹிர், பிராந்திய வாய் சுகாதார பிரிவின் பொறுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் ஹபீப் முகமது, சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஆர்.ஜே. மதன், உயிரியல் மருத்துவ பொறியியலாளர் என்.எம். இப்ஹாம், ஹோட்டக்கல்வி பணிப்பாளர் ஏ. மலிக் ஆகியோர் விசேட அதிதிகளாக கலந்து கொண்டனர். குறித்த நிலையத்தினூடாக பாடசாலை மாணவர்களின் பற்சுகாதாரத்தினை மேம்படுத்துவதற்கான சகல செயல்பாடுகளும் வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் ஒளி பாய்ச்சி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் நேற்று இரவு கடற்படையால் திடீர் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்ட வேளை சட்டவிரோதமாக ஒளி பாய்ச்சி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 3 பேர் 3 படகுகளுடன் கைது செய்யப்பட்டனர். காங்கேசன்துறையில் இருந்து வரவழைக்கப்பட்ட கடற்படையின் அதிவிரைவு ரோந்து படகுகள் கைது நடவடிக்கையை மேற்கொண்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வெற்றிலைக்கணி கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர்.
நுவரெலியா மாவட்டம் மஸ்கெலியாவில் பிரதேச செயலகம் அமைக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றுமாறு பிரதேச சபை தலைவரிடம் மலையக அரசியல் அரங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பிரதேச செயலக கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளின் எல்லை மீள் நிர்ணய குழு அமைக்கப்படவுள்ள நிலையில் ஏற்கனவே உடன்பட்டதன்படி மஸ்கெலியாவில் பிரதேச செயலகம் அமையப்பெறுவதை வலியுறுத்தும் வகையில் மஸ்கெலியா பிரதேச சபையில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றுங்கள் எனும் கோரிக்கையை மலையக அரசியல் அரங்கம் முன்வைத்துள்ளது. மலையக அரசியல் அரங்கத்தினருக்கும் மஸ்கெலியா பிரதேச சபை தலைவர் ராஜ்குமாருக்கும் இடையே இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு குறித்து மலையக அரசியல் அரங்கம் விடுத்திருக்கும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது 2016 ஆண்டு நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பிரேரணையில் அம்பகமுவ பிரதேச செயலகத்தை நோர்வுட், அம்பகமுவ, மஸ்கெலியா என 3ஆக பிரிக்க வேண்டும் என முன்மொழிவு செய்யப்பட்டது. எனினும் அப்போது நடைமுறையில் இருந்த 2012 ஆண்டு எல்லை மீள் நிர்ணயம் தீர்மானத்துக்கு அமைய 2ஆக பிரிப்பது என்றும் 2021 ஆண்டு எல்லை மீள் நிர்ணயத்தின் போது 3ஆவதாக மஸ்கெலியாவில் மேலதிகமாக ஒன்று உருவாக்கப்படும் என்றும் உடன்பாடு காணப்பட்டது. எனினும் கொரோனா பரவல் காரணமாக 2021 ஆண்டு எல்லை மீள் நிர்ணயம் இடம்பெறவில்லை. அதே நேரம் 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எல்லை மீள் நிர்ணய குழுவை அமைக்க அமைச்சரவை அனுமதி பெறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குழு அமைய பெற்றால் அதற்கு சமர்ப்பிக்கக்கூடிய வகையில் மஸ்கெலியா பிரதேச சபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி வைப்பது மஸ்கெலியா பிரதேச மக்களின் கோரிக்கையை வலுப்படுத்துவதாக அமையும். மஸ்கெலியா பிரதேச மக்களின் பயன்பாட்டுக்காகவும் தற்போதைய நிலையில் நோர்வுட் பகுதியில் அமைக்கப்பட்ட பிரதேச செயலகத்தையும் அரசாங்கம் ஹட்டன் நகருக்கு இடம் மாற்றியுள்ளது. இதனால் மஸ்கெலியா பிரதேச மக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த நிலைமையில் மஸ்கெலியா பிரதேச சபை பிரதேசத்தை மையப்படுத்திய பிரதேச செயலகம் ஒன்றை உருவாக்க கோரும் தார்மீக கடப்பாடு மக்கள் சபை என்ற வகையில் மஸ்கெலியா பிரதேச சபைக்கு உண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது மலையக அரசியல் அரங்கத்தின் சார்பில் அதன் செயலாளர் நாயகமும் முன்னாள் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மயில் வாகனம் திலகராஜா, அரங்கத்தின் தலைவி அருளப்பன் இதயஜோதி, உபதலைவரும் முன்னாள் மஸ்கெலியா பிரதேச சபை உறுப்பினருமான சிவன் சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்ததுடன் அரங்கம் முன்னெடுக்கும் மக்கள் மனுவில் கையெழுத்திட்டு மஸ்கெலியா பிரதேச சபை தலைவர் ராஜ்குமார் தனது ஒருமைப்பாட்டையும் இதன்போது தெரிவித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். இந்தியா தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று இடம்பெற்றது. இந்தியா தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமான வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. இன்றைய நிலவரப்படி 84% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மாவட்டங்களின் அடிப்படையில் கரூரில் அதிகபட்சமாக 89.32% வாக்குகள் பதிவாகியுள்ளதுடன் கன்னியாகுமரியில் குறைந்தபட்சமாக 73.44% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சென்னை மாவட்டத்தில் மாலை 5 மணி நிலவரப்படி 81.34% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதில் தொகுதி வாரியாக சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் அதிகபட்சமாக 87.12%, மயிலாப்பூரில் குறைந்தபட்சமாக 72.79% பதிவாகியுள்ளது. அந்த வகையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இம்முறை சுமார் 70 லட்சம் வாக்குகள் அதிக அளவில் பதிவாகியுள்ளன. தமிழகத்தில் 5,73,43,291 வாக்காளர்கள் வாக்குப்பதிவுகளை பதிவு செய்ய தகுதி பெற்றிருந்தனர். மக்கள் வாக்களிப்பதற்காக தமிழக மாநிலம் முழுவதும் 75,064 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு செய்யப்பட்டன. அத்துடன் தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக 1,47,00,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இனி தொடர்வது விளையாட்டுச் செய்திகள்.
கிளிநொச்சி கரைச்சி கோட்டமட்ட விளையாட்டுப் போட்டிகள் 3 நாட்கள் இடம்பெறுகின்றன. கிளிநொச்சி கரைச்சி கோட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான கோட்டமட்ட விளையாட்டுப் போட்டிகள் 3 நாட்கள் இடம்பெறுகின்றன. நேற்று கிளிநொச்சி வட்டக்கச்சி மத்திய கல்லூரியில் போட்டிகள் ஆரம்பமான நிலையில் இன்றும் போட்டிகள் இடம்பெற்றதுடன் நாளைய தினமும் போட்டிகள் இடம்பெறவுள்ளன. மாணவர்களுக்கான ஓட்டப் போட்டிகள், உயரம் பாய்தல், குண்டு போடுதல், தட்டுதறிதல் என பல்வேறு போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.